இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடியில் நேர்காணலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பர் வந்து பார்த்திங்கன்னா பிரியங்காங்கிறீங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணி அவங்களுடைய இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா புது கொஷின்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு தெரியும், அடுத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகும். பேசிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் நீங்கள் ஒரு 10 மணிக்கு நடக்குதுன்னா நீங்கள் 9 மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு போயிருங்க. இன்டர்வியூ போனதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் டோக்கன் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னப்பின இருந்துச்சு. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முடிக்கணும். ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா 9:45 வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அனுப்பிடுறாங்களாம். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறக்கூடிய ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிடுறாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே போங்க. நீங்கள் போய் பார்த்திங்கன்னா டோக்கன் கொடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கொடுத்து சைன் வாங்குவாங்க. அதை நீங்கள் சைன் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போவீங்க. அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போவீங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் என்னென்ன கேட்குறாங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அதேமாதிரி பார்த்திங்கன்னா டிசி கேட்குறாங்க, கம்யூனிட்டி சாதி சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டோ இல்லை ரேஷன் கார்டோ வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அடுத்து நீங்கள் முன்னுரிமை அடிப்படையில் ஏதாவது சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சு விண்ணப்பிச்சிங்களோ அதோட சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கேட்குறாங்க. அந்த ஒரிஜினலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய நம்பரோ நீங்கள் அனுப்பின நகலில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா இருக்குதா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அடுத்து இன்டர்வியூ காலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிடுறாங்க. அந்த இன்டர்வியூ ஆளுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பராக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒன்று கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா படிக்க சொன்னாங்களாம். நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் கொடுத்து படிக்க சொல்கிறது, இன்னொருத்தர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எழுத சொல்கிறது, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல நடந்துக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடிக்கு மட்டும் கிடையாது, சத்துணவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே ப்ராசஸ் தான் நடந்துட்டு இருக்கிறதா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா எழுத படிக்க நல்லா தெரிஞ்சுக்கணும். மேக்ஸிமம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே எழுத படிக்க கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிகிரி முடிச்சுட்டு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி டைமிங் வந்து பார்த்திங்கன்னா கேட்டாங்களாம். அங்கன்வாடி டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா 9 மணிலேருந்து 3:30 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் சொல்கிறாங்க. ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 9லேருந்து 12 சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 8லேருந்து 4 சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல பேர் பல டைம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 9 மணிலேருந்து 3:30 தான் டைம்னு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே சொல்லியிருக்கீங்க. அந்த 9லேருந்து 12 மணி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கல்வி கொடுக்கறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சத்துமாவு உருண்டை பிடிச்சி கொழுக்கட்டை இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடையில் கொடுக்கறது அந்த பிரேக்கில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சாட் மூலிமா அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விளக்கம் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அடுத்து 12லேருந்து பார்த்திங்கன்னா 1 மணிக்குள்ளே சாப்பாடு கொடுக்கறது. குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா காய்கறி சாப்பாடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சமைச்சு அந்த 12லேருந்து 1 மணிக்குள்ளே கொடுக்கறது. அடுத்து 1 மணிலேருந்து பார்த்திங்கன்னா 3 மணி வரைக்கும் அந்த குழந்தைங்களை வந்து பார்த்திங்கன்னா தூங்க வைக்கிறாங்களா. ஒரு சில குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா தூங்க மாட்டாங்க. அந்த குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்க்கணும். ஏதாவது போய் வந்து பார்த்திங்கன்னா காலில் அடிப்படுறது அந்த மாதிரி ஏதாவது ஏற்படும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக பார்த்து அவங்கள விளையாட வைக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இணை உணவு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இணை உணவு வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை சொல்லியிருக்கீங்க. இப்போ வாங்க என்ன இணை உணவுன்னு சொல்லி நான் பார்க்கலாம். இணை உணவு என்பது வந்து பார்த்திங்கன்னா 6 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கறது தான் இந்த திட்டம்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இணை உணவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது 6லேருந்து 36 மாதம் வரை உள்ள குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடி மையங்களில் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படும் இணை உணவு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா சத்து மாவு கொடுக்குறாங்க. அந்த சத்து மாவில் என்னென்னா கேழ்வரகு மாவு, பொட்டுக்கடலை மாவு, அதேமாதிரி பார்த்திங்கன்னா உளுந்து மாவு, தாது, விட்டமின், வெல்லம், நிலக்கடலை மாவு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன இணை உணவுனா சத்து மாவு, பருப்பு சாதம், காய்கறி புலாவ், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை சாதம், சுண்டல், பாசிப்பருப்பு, முட்டை, தக்காளி சாதம், காய்கறி கலவை சாதம், திணை, வேர்க்கடலை இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு டீப்பாக தெரியும்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா சத்து மாவுனா அதில் என்னென்ன வரும், பருப்பு சாதனம் என்னென்ன வரும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. சத்து மாவில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மாதிரி இருக்குன்னுப்பாங்க. பருப்பு சாதனம் அது வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி காய்கறியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஓரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வியாழக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடியில் எந்த மாதிரி உணவு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்கன்னு கேட்டாங்களாம். இதுக்கு வாங்க என்ன ஆன்சர்னு சொல்லி பார்க்கலாம். அங்கன்வாடி மையங்களில் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை குழந்தைங்களுக்கு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கலவை சாதம் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்களாம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா பருப்பு சாதமாக இருக்கும், அதேமாதிரி தக்காளி சாதம் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி எத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா முட்டை தராங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி
3 நாள் வந்து பார்த்திங்கன்னா முட்டை கொடுக்குறாங்க. அது எந்தெந்த நாள்லாம் திங்கக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா முட்டை கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதன்கிழமை முட்டை கொடுக்குறாங்க. வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா முட்டை கொடுக்குறாங்க. 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா முட்டை கொடுக்குறாங்க. செவ்வாய்க்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாசிப்பருப்பு கொண்டக்கடலை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. வெள்ளிக்கிழமை உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சமைச்சு கொடுக்குறாங்க. இந்த சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கலவை சாதம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. அது திங்கக்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமைன்னு சொல்லுங்கள். கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா மணிங்கிறீங்க வந்து பார்த்திங்கன்னா அனுப்பியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண் குறைபாடு வந்து பார்த்திங்கன்னா எந்த விட்டமினால் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுன்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்களா. அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த விட்டமின் வந்து பார்த்திங்கன்னா ஏங்கிறது இதோட குறைபாடு வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். இந்த வைட்டமின் ஏங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பல ரூபத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேள்வியாக வந்துகிட்டு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ வந்து பார்த்திங்கன்னா பற்றி நல்லா வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்குங்க. வாங்க நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வைட்டமின் ஏ குறைபாடு வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளுடைய கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனை வரலாம். இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இரவு கூற்றுத்தன்மை தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானதாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுக்குறாங்க. இந்த வைட்டமின் ஏவில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் ஒளிச்சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா பராமரிக்கவும் விழித்திரையின் செயல்பாட்டை வந்து பார்த்திங்கன்னா ஆதரிக்கவும் வந்து பார்த்திங்கன்னா உதவுகிறது. இந்த விட்டமின் ஏவால் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா இரவு கூற்றுத்தன்மை, கண் வறட்சி, கண் அலர்ஜி, அதேமாதிரி பார்த்திங்கன்னா பார்வை இழப்பு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த வைட்டமின் குறைபாடு வந்து பார்த்திங்கன்னா வராமல் தடுக்கிறதுக்கு எந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ணுன்னா கீரை, கேரட்டு, அதேமாதிரி பார்த்திங்கன்னா இனிப்பு உருளைக்கிழங்கு, முட்டை, கல்லீரல் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டா வைட்டமின் ஏ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. நம்மளுடைய கண் பார்வை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 1000 நாட்கள் என்றால் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடியில் முக்கியமானது. இது என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பம் இங்கே ப்ரெக்னன்சி ஆன டேட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா வளர்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1000 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான நாள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 270 நாள் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்ப காலம். அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா கருவறையில் இருக்கும். அடுத்த 365 நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா தாய்ப்பால், அதேமாதிரி பார்த்திங்கன்னா நல்லா ஊட்டச்சத்து நிறைஞ்ச கஞ்சி, சத்து மாவு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 365 நாள் கொடுக்கணும். அடுத்த 365 நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுலாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும். இதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா 270 + 365 + 365 சொல்லி வந்து பார்த்திங்கன்னா 1000 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லணும். இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க. இந்த வைட்டமின் ஏவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அது தெரிஞ்சுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 1000 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. இதுவும் தெரிஞ்சுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3வது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் சொன்னாங்க. ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதை சொல்லுங்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்டாங்களாம். கதை சொல்லுங்கன்னு கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு தெரியாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா சொல்லித்தான் ஆகணும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதை சொல்லுங்கள். இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் மிஸ் பண்ணுறதுனால உங்களுடைய ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் யாராவது வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடியில் இன்டர்வியூக்கு போகிறதா இருந்தால் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணீங்க. உங்களுக்கே தெரியல அவங்களுக்கு எப்படி ரெக்கமெண்ட் பண்ணீங்க. அவங்களோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வீணாகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்டமாக இருக்கட்டும், அந்தந்த பிளாக்கில் போய் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வாங்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.